ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் ஆரவாரமாக சூப்பராக இருக்கிறீங்க. நம்ம ஜெயிச்சிருவேன் நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்களுமே நம்ம மாவட்ட செயலாளரும் நம்ம பொறுப்பமைச்சருக்குமே நல்லா பேர் வாங்கி கொடுத்துருவோன்னு நம்பிக்கையோடு இருக்குது. இப்போ நம்ம பரப்புரை விளக்கமாக சொல்லி கொடுக்குறதுக்கு நம்ம ஐபேக் டீம் வந்திருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம எல்லாம் வார்டு வாரியாக போய் ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களோட ஆலோசனைப்படி பூத்து செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் அவங்களெல்லாம் ஆலோசனைப்படி நம்ம உள்ளே போய் நம்ம டெய்லி பரப்புரையை பார்க்கலாம். இப்போ நம்ம வர்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியும் அடிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். சரியா? நாம் தான் ஜெயிக்கிறோம், நாம் மட்டும்தான் ஜெயிக்கிறோம் என்ற இதோடு நம்ம விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோடு இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கம். நம்ம மேற்கு மண்டலம் வெல்லும் தமிழ் பெண்கள் நம்ம முதலமைச்சர் கலந்து கொண்டதுலேருந்து மகளிர் ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க இந்த இதில் நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு. இதில் பார்க்கும்போது எங்கள் கண்ணம்பாளையத்தில் பாகியலட்சுமி குரூப் அவங்க முப்படை தளபதிகள் அணிவகுத்து வந்த மாதிரி நம்ம முதலமைச்சரை 2 வீலரில் பேரணியில் நடத்தி கலந்து கொண்டதில் எங்கள் ஊருக்கு ரொம்ப பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. நீங்களும் நிறைய பேர் அதில் கலந்து கொண்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியெல்லாம் ஏற்பாடு முதலமைச்சர், நம்ம துணை முதலமைச்சர், நம்ம மாவட்ட செயலாளர், பொறுப்பு அமைச்சர் அவர்களை நம்ம இதை எளிய முறையில் மக்களிடத்துல வீடு வீடாக நம்ம கொண்டு போய் சேர்த்தணும். பெண்களாகிய நம்மளால மட்டும்தான் இந்த முயற்சி நடக்கு. நம்ம சமையலறை வரைக்கும் நம்ம தான் போக முடியும், நம்ம அண்ணங்கள்லாம் போக முடியாது. அதுக்காக இந்த நிகழ்ச்சி பயிற்சி பாசறை கூட்டங்களும் நம்மளுக்கு எளிய முறையில் நடத்துறதுக்காக நம்மளை இங்கே இது பண்ணியிருக்கிறாங்க. நான் அதிக நேரம் எடுத்துக்கல. நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் நம்ம தலைவர் யாரே வேட்பாளராக நிறுத்துறாரோ அவரை நம்ம வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்திக்கொள்ளும் நம்ம அனைவருடைய கடமை உறுதிமொழியை ஏற்றுக்கிறோம். நன்றி, வணக்கம். அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய சூலூர் பேரூராட்சி தலைவர் அக்கா தேவி மன்னன் அவர்களை. மாலை வணக்கம். வெல்லும் தமிழ் பெண்கள் இந்த நிகழ்ச்சியில் ஏற்க பல்லடத்து பக்கம் நம்ம எல்லாம் போயிருந்தோம். அந்த மாநாட்டை பார்த்தே இந்த தமிழ்நாடே வியந்தது. மேற்கு மண்டலத்தில் இவ்வளோ பெரிய பெண்கள் இவ்வளோ படையாக நம்மளுடைய வெற்றியை அப்போ அதிலே காமிச்சிட்டோம். இப்போ மறுபடியும் இந்த பூத் கமிட்டி மீட்டிங்னால இந்த பண்ணி நம்ம மறுபடிக்கும் வெல்லணும். ஒவ்வொரு நம்ம இந்த இந்த விழாவில் கலந்துக்கிட்டால் என்னுடன் கலந்துட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் மற்றும் மண்டல பொறுப்பாளர் உமா மகேஸ்வரி அவர்களுக்கும், வெல்லும் தமிழ் பெண்களுடைய பொறுப்பாளரான சாப்ரா அவங்களுக்கும், மாவட்ட மகளிர் அமைப்பு ஜெயலலிதா அவர்களுக்கும், மற்றும் சூலூர் நகர அமைப்பு தங்கமணி அவர்களுக்கும், மற்றும் அனைத்து எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் தமிழ் பெண்கள் எல்லாருமே தான் தலைவர் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த விழாவில் கலந்துக்கிட்ட பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நம்ம நம்மளோட பூத்து நம்மளோட பொறுப்பு. நம்ம ஓட்டு அதை வாங்கி தரது நம்மளோட பொறுப்பு. நமது பூத்து நமது பொறுப்பு. இந்த கொள்கையை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நல்லா நம்ம கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு 30 வீடு பார்க்குறீங்க. இது தொடர்ந்து 10 வீடு 30 வீடு ஏற்கனவே சொல்லுவாங்க. நீ எல்லாமே ஐபேக்கில் சொல்லுவாங்க. அந்த நீ ஃபாலோ பண்ணாலே போதும். நாம் பெண்களால் முடியாது எதுவுமே கிடையாது. தமிழ் பெண்கள் நம்ம வெறும் சாதாரண மகளிர் இல்லை. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய மகளிர் அமைப்பு படை நாம் இப்போயே வெற்றிக்கு ஒரு அறிகுறியாக உங்களோட முகமே ஒவ்வொருத்தவங்க முகமும் சூரியன் போல பிரகாசிக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக வெற்றிவாக சூரியன் வரும் சட்டமன்ற தேர்தலில் நாமெல்லாம் ஒன்று கூடி நம்ம ஒவ்வொரு பூத்துலேயும் நம்மளுடைய வாக்கு எண்ணிக்கை அதிகரித்து நம்ம யார் நம்ம சட்டமன்ற தொகுதியில் யார் நம்ம தலைவர் எம்எல்ஏ போடுறாங்களோ, உறுப்பினர் போடுறாங்களோ அவங்க வெற்றி வாக சூட நாம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மகளிர் அமைப்புற சேர்ந்து அவங்களை வெற்றி வாக சூடி நம்மளுடைய முதல்வருடைய கரங்களுக்கு வலுப்படுத்தணும். நம்ம உறுதிமொழியாக ஏற்று இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம உறுதிமொழியாக ஏற்று கண்டிப்பாக நாம் தான் ஜெயிக்கிறோம். நம்ம செந்தில் பாலாஜி சார் நம்ம பொறுப்பமைச்சர் சொன்ன மாதிரி நாம் தான் ஜெயிக்கிறோம், நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம். இதை எப்போயுமே உறுதியாக வச்சுக்கிறேன்னா அந்த நெகட்டிவான எண்ணமே நமக்கு இருக்கக்கூடாது. ஒரே எண்ணம் பாசிட்டிவான எண்ணம். நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். இதே மாதிரி மறுபடியும் ஜெயிச்சு வெற்றி வாக சொல்லி நம்ம வெற்றி கொண்டாட்டத்திலையும் கலந்துக்கிறோன்ற நேரத்தில் உறுதி கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். தலைவர் சூலூர் தலைவர் அக்கா அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரு நிமிஷம் எங்களுக்கு வாழ்த்து சொல்கிறதுக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு நிமிஷம் எங்களுக்கு வாழ்த்து. என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா எந்த கட்சியிலையுமே இவ்வளோ மகளிர் கண்டிப்பாக இல்லை. அது நம்ம தொகுதியை பொறுத்தளவு
சிறப்பாக பண்ணிகிட்ருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை நம்பி தான் சூலூர் தொகுதியை மகளிர்கிட்ட நம்ம அமைச்சர் மேல் தலைவரும் பிடிச்சிருக்காங்க. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தொகுதியை பொறுத்தளவு அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லி இந்த வாய்ப்பை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வாழ்த்துறை. மாலை வணக்கம். இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் நமது தெற்கு மாவட்ட மகளிரணி மாவட்ட கழக அமைப்பாளர் அக்கா ஜெயலலிதா, அக்கா கவிதா உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும் வருகை தந்துள்ள மகளிரணி சேர்ந்த நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, கடந்த மாதம் நம்முடைய கொங்கு மண்டல தளபதி அண்ணன் செந்தில் பாலாஜியுடைய வழிகாட்டலின்படி காரணம்பேட்டையில் மிக சிறப்பான ஒரு தமிழகமே வியக்கின்ற ஒரு மண்டல மாநாட்டை நீங்கள் எல்லாம் நடத்தி காட்டி எதிரணியினை கலக்கத்தை செய்து வைத்த பெருமை உங்களுக்குத்தான் சேரும். அதே போல தான் இன்று தலைவர் அவர்கள் உங்களிடம் இந்த பரப்புரையை இன்னும் வரும் காலங்களிலே வீடு வீடாக எவ்வாறு பரப்புரை செய்ய வேண்டும் என்பதற்காக இன்று ஒரு கலந்தாய்வு கூட்டத்தை இன்று ஏற்பாடு செய்துள்ளனர். அதனை நீங்கள் நன்கு கூர்ந்து கவனித்து எங்களுக்கு உறுதுணையாக மகளிர் அணி சேர்ந்த இந்த சூலூர் தொகுதி மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலத்தில் அனைத்து பகுதிகளிலுமே நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை எல்லாம் புரிந்து கொண்டு மீண்டும் நமது கழக ஆட்சி 2026 நமது தளபதி அவர்கள் ஆட்சியில் கட்டளை ஏற்ற நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும். அண்ணன் செந்தில் பாலாஜியினுடைய வெற்றி கையை ஓங்க வைக்க செய்ய வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துறை வழங்கிய பேரூர் செயலர். தமிழ் பெண்கள் இந்த கூட்டத்திற்கு, நிர்வாக சந்திப்பு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள நமது பூத் மகளிர் அணியினருக்கும் அந்த பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று, நம்ம தலைவர் அவர்கள் பெண்களுக்கான எண்ணற்ற திட்டங்களை செய்து இன்று இந்த அளவுக்கு இந்த கூட்டத்தை ஒரு பெண்கள் இந்த அளவுக்கு கூடுற அளவுக்கு ஏன்னா நம்ம தலைவர் செஞ்ச சாதனைகளால் தான் இந்த அளவுக்கு இந்த கூட்டம் கூடுது. எந்த ஒரு கட்சியிலும் இந்த ஒரு கட்டமைப்பு எங்கேயும் இல்லை. நம் மகளிருக்கு இன்றைக்கி தான் இந்த தலைவர் ஆட்சிக்கு பின்னாடி இத்தனை பெண்கள் முன்னாடி நாங்கள் செய்கிறோம், நாங்கள் வர்றோம், நாங்கள் பண்ணுறோம். அது ஒரு சிலர் எங்கள் ஊர்க்காரரெல்லாம் சொல்லும்போது ஏனுங்க பார்த்துடலாங்க, ஒரு கை பார்த்துடலாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு திட்டங்களையும் கொண்டு போய் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நம்ம ஒவ்வொரு பூத்தையுமே நாம் எப்படி செயல்படுத்தி எப்படி அந்த பூத்தில் அதிக ஓட்டு வாங்க முடியுங்கிறத கணித்து நம்ம திட்டங்களில் எடுத்து சொல்லி நம்ம அதிக வாக்குகள் பெற்றுத்தர வேண்டும். அதுக்கு முழுமையாக தலைவர் அவர்கள் பெண்களை தான் நம்பியிருக்கிறார். ஏன்னா அத்தனை திட்டங்களுமே பெண்களுக்கு, உன்னை ஆண்களுக்கு ஏதாச்சும் திட்டத்தை சொல்லித்தான் வாங்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பெண்களுக்கு அத்தனை திட்டங்களை செய்திருக்கிறாரு. அந்த திட்டங்களை மட்டும் நாம் எடுத்து சொன்னோம்னா போது கண்டிப்பாக நம்ம ஓட்டு 2026 நம்ம சூலூர் தொகுதி கட்டாயம் வெல்லும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள மண்டல பொறுப்பாளர் உமாவேஸ்வரி அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள ஒன்றிய செயலர் அன்பரசன் அவர்களே, சிபி செந்தில் அவர்களே, மகளிரணி அமைப்பாளர் சகோதரி ஜெயலலிதா அவர்களே, மற்றும் துணை அமைப்பாளர் அவர்களே, மற்றும் இங்கே திரளாக வந்திருக்கும் சகோதரிகளே அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கண்ணம்பாளையம் பேரூராட்சி தலைவர் புஷ்பலதா அவர்களே, சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை தந்துள்ள அனைத்து சகோதரிகளுக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி நீங்கள் ஒரு பூத்து பொறுப்பாளர்களுக்கும் பூத் மகளிரணி அமைப்பாளர்களுக்கு உங்களுக்கு இன்றைக்கி பயிற்சி கொடுக்க போகிறாங்க. ஏற்கனவே எல்லாருமே தேர்தல் செய்த, ஆனால் இதுவரைக்கும் நடந்த தேர்தலுங்கிறது வேறு. இப்போ தேர்தல் ஆரம்பித்தாங்கன்னா இது மாதிரி ஒரு கூட்டத்தை போடுவோம், இன்னும் நேரம் வேட்பாளர் நிற்கிறாங்க, ஒரு நோட்டீஸ் கொடுத்து போய் வீடு வீடாக ஓட்டு கேட்க சொல்லிடுவோம். இப்போ அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒவ்வொரு பூத்துக்குமே பிஎல்ஏ டு பிஎல்இசி ஒரு 10 பேர்த்தை போட்டு டெய்லியும் போய் டெய்லி ஒரு 10 வீட்டை பார்க்கணுன்னு சொல்லி உங்களை மகளிருக்கு தான் இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஏன் தலைவர் மகளிருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னா, மகளிர் கையில் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சு அது சிறப்பாக செயல்படுத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில் உங்களுக்கு உங்கள் மகளிருக்கு இன்றைக்கி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து
மகளிருக்கு தான் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் அறிவிச்சிருக்கிறாரு. வருது அதை வந்து மகளிர் ஒரு வீட்டில் வந்து மகளிர் ஒரு முன்னேற்றமானால் அந்த வீடு முன்னேற்றமடையும், மகளிர் முன்னேறினால் அந்த ஊர் முன்னேற்றமடையும், மகளிர் முன்னேறினால் நாடு முன்னேற்றமடையும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு மகளிருக்கான நல்ல திட்டங்களை வகுத்து நம்ம தளபதி அவர்கள் தமிழக முதல்வர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதேபோல் நமது மேற்கு மண்டல பொறுப்பாளர் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களும் நிறைய ஒரு தேர்தல் வியூகம் அமைத்து இந்த தேர்தல் பணியை செயலாடி கொண்டிருக்கிறார். அதேபோல் நமது தெற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். யாரை தலைவர் வந்து வேட்பாளராக நிறுத்துகிறார்களோ அவர் இந்த சூலூர் தொகுதியிலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வார். அனைவரும் ஒற்றுமையுடன் பாடுபட்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் பெண்கள் பொறுப்பாளர்களை அறிவித்து தலைமையுரை ஆற்றுமாறு எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் உமா மகேஸ்வரர்களை அவர்களை அறிமுகம் செய்து வச்சு தலைமை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்டம் சூலூர் சட்டமன்ற தொகுதி வெல்லும் தமிழ் பெண்கள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் ஜெயலலிதா, தொண்டரணி அமைப்பாளர் கவிதா பிரசாத், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், மன்னவன், அன்பரசு, முத்துமாணிக்கம், ரமேஷ், சிபிசெந்தில், நித்ய மனோகரன், கௌதமன், வேலுச்சாமி, சசிகுமார், கபிலன், தீனதயாளன், விஸ்வநாதன், பொறுப்புக்குழு உறுப்பினர்கள் கோபால்சாமி, விஜயகுமார், மகேஸ்வரி, சின்னப்பன், சீனிவாசன், செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள், பேரூராட்சி மன்ற தலைவர்கள், பேரூர் கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், ஒன்றிய பேரூர் கழக மகளிர் அணி, மகளிர் தொண்டரணி அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்கள், 383 பூத் மகளிர்கள், 85 ஒருங்கிணைப்பாளர்கள், வருகை தந்திருக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வணக்கம். சூலூர் சட்டமன்ற தொகுதி வெல்லும் தமிழ் பெண்கள் பொறுப்பாளராக அருமை மகள் சாப்ரா அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். உங்களுக்கு அருமையான பெண் கிடைத்துள்ளார். பயிற்சி அளிக்க வருகை வந்துள்ள தம்பிமார்களுக்கும் வணக்கம் என்று விளக்கமாக எடுத்து சொல்வார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக ஒவ்வொரு மகளிர் டீமு மக்கள் ஒவ்வொரு வீட்டிலையும் பயன்பெற்று கொண்டிருப்பதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். எடுத்து சொல்கிறத வந்து சாதாரணமாக நீங்கள் எல்லாருமே பேசலாம். இப்போ மகளிர் உரிமை தொகை வந்து மே மாதத்துலேருந்து நம்ம தான் ஆட்சிக்கு வரப்போகிறோம். மாதம் 2000 ரூபா கொடுக்க போகிறாரு. ஒரு வருஷத்துக்கு 24,000, கோடைகால போனஸாக 2000 சேர்த்து 26,000 கொடுக்க போகிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் மகளிர்கிட்ட எடுத்து சொல்லணும், வாக்குகள் கேட்கணும். சூலூர் சட்டமன்ற தொகுதியை வென்றெடுக்கணும். 234 தொகுதியிலும் தமிழக முதல்வராக 7வது முறையாக அரியணை ஏற்ற நாம் அயராது பாடுபடுவோம் என்று வாய்ப்புக்கு நன்றி. அண்ணன் அவர்களை வருக வருக என்று வரவேற்று அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்று வருகிறந்துள்ள அனைத்து மகளிரையும் வருகிற வரவேற்று எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை மேக்சிமம் எல்லாம் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே வந்து இது ஒரு அருமையான ஸ்கீம். எங்களை நம்பாமல் பொங்கோயில் தலைவர் கொடுத்துருக்காரு. இது உண்மையான விஷயம். இல்லை, மஞ்சள் நோட்டு பொறுத்தளவுக்கு மஞ்சள் நோட்டு ஒரு இது கொடுத்து பார்த்தாங்க. மஞ்சள் நோட்டுக்கு வேலை முடிச்சுட்டு ஒரு டைம் செக்அப் பண்ணியிருக்காரு. அதனால் இந்த வேலையை கொஞ்சம் எல்லாருமே சுறுசுறுப்பு எடுத்து, ஏன் அப்படின்னா தலைவர் கொண்டு வந்த திட்டம் அருமையான திட்டங்க. ஏன்னா உரிமை விடியல் பயணம், உரிமை தொகை, அது மாதிரி நான் அந்த இந்தியாவிலே பார்த்திங்கன்னா 44,000 கோடி இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் 44,000 கோடி கல்விக்காக ஒதுக்கிறார். ஆனால் மத்திய அரசாங்கம் வந்து 1,24,000 கோடி தான் ஒதுக்கிது. இத்தனை மாநிலத்தை சேர்ந்து 1,24,000 கோடி. ஆனால் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் 44,000 கோடி ஒதுக்கிக்கிறாரு. அதை விட என்னன்னா நம்மளுக்கு திட்டங்கள் நிறைய திட்டங்கள் நம்ம சொல்லலாம். நம்மளுடைய நான் முதல்வன் திட்டம், நம்மளுடைய காலேஜ், நம்ம குழந்தைகளுக்கு காலேஜ் 20,
எக்கச்சற்ற எண்ணில்லா திட்டங்களை நம்ம தமிழக முதல்வர் அறிவித்து இன்று கடைசியில் பார்த்தீங்கன்னா 5000 ரூபாய் ஒரே அடி அடித்து தள்ளிட்டார் நைட்டு ஒரே சமயம். அப்படியே தமிழக எடப்பாடி என்ன பண்ணுறது அப்படியே முழுங்கி தெரிஞ்சிட்டு இருக்காரு. அப்பேற்பட்ட தலைவர் நம்மளுடைய தலைவர் கிடைச்சிருக்காரு. அரியணில் மீண்டும் நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர்கள் மீண்டும் அரியணில் வரணும் அப்படின்னா நம்மளுடைய முயற்சி நம்ம கோவை மாவட்டத்திலே ஒரு தொகுதியும் கூட நம்மளுடைய ஒரு தொகுதியும் கூட இல்லாமல் போச்சு. ஆனால் இந்த தடவை நம்ம சூலூர் தொகுதியை இந்த தலைவர் உங்களை நம்பி கொடுத்துருக்காரு. நீங்களும் கூட தோளோடு தோள் நின்று சூலூர் மீட்டெடுப்போம் கேட்டுக்கொண்டு வந்துள்ள அனைவருக்கும் எங்கள் சுல்தான்பேட்டை கிழக்கொன்றியத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம்.